லுஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹாரிஸ். என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் and ஆதித்யா. ஸோ இன்னைக்கு மேட்ச் நம்பர் 49, சென்னை வெஸ் பஞ்சாப் மேட்ச். ஒரு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மேட்சை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லு சஞ்சய், இன்னைக்கு மேட்ச்ல என்னெல்லாம் நடந்தது? சேப்பாக் வந்து எப்பவுமே ஒரு God. 180+ போச்சுன்னா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சேஸ் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் ட்ராக் வந்து மாத்திட்டாங்களான்னு தெரியல, பேட்டிங் பிச்சா. ஸோ அதுவுமே வந்து பஞ்சாப் வந்து சூப்பரா சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் இருந்தாலுமே 190, சிஎஸ்கே வந்து போன ஃபயருக்கு மினிமம் ஒரு 210 ஆச்சும் கொஞ்சம் தொட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் எக்ஸப்ட் ஸ்டாம் கரன், அங்க வந்து எல்லா பேட்ஸ்மேனுமே சரி. ஸோ தோனி வந்து ஒரு 6 அடிச்சாரு, ஸோ அதை கூட விட்டுடலாம். அதுக்கு கீழே வந்த அந்த ஹூடா, அவனை வந்து டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அவனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சான்ஸ் மேல சான்ஸ் மேல சான்ஸ் மேல சான்ஸ் மேல குடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்பவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிக்ஸ் வந்து இன்னர் சர்க்கிள்ல வந்து கேட்ச் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அப்பவே தெரிஞ்சுச்சு ஒரு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தயவு செஞ்சு அவர் தூக்கி டிவிஷன் கூட ஆடுறது தகுதியான்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல அவரை. எப்படி அவர் டிவிஷன் தாண்டி எப்படி சிஎஸ்கே டீம் உள்ள வந்தாருங்கிறது தெரியல. அதை தாண்டி இத்தனை சான்ஸ் தர்றப்ப நீ ப்ரூவ் பண்ணலாமே, ப்ரூவ் பண்ணாம கையில குத்துட்டு போறது ரொம்ப கேவலம் அந்த இன்னர் சர்க்கிள்ல போயிட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய தலைவலியா நான் பாக்குறேன். கூடாது, இது மேல வேணாம், சான்ஸே வேணாம். எதுல எந்த நினைச்சு சிஎஸ்கே வந்து அவர் எடுத்தாங்கிறது தெரியல, எந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ இவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் ப்ரூவ் பண்ணாத அவரை வந்து தயவு செஞ்சு தூக்கி உட்கார வச்சுட்டு அங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு சான்ஸ் தரலாம். ஸோ அதை விட்டுட்டு எதுக்கு திருப்பி திருப்பி இவர்கிட்ட போறாதுங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு அவரை மட்டும் தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து சூப்பரா ஹர்ஷிப் சிங் ஒரு ஓவர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் 2 ஓவர் வந்து பயங்கரமா வந்து கண்ட்ரோல் பண்ணாரு. ஸோ ஒரு பக்கம் பூஸ்டப் பண்ணாலுமே லாஸ்ட் வந்து சூப்பரா பண்ணாரு. சஹால் வந்து இன்னைக்கு ஹேட்ரிக். ஸோ ஹேட்ரிக் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வச்சு செஞ்சானுங்க சஹாலோட ஓவரை. லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 4 விக்கெட், அதுல வந்து 3 ஹேட்ரிக். அவனா எடுக்கல, பேட்ஸ்மேன் வந்து விக்கெட்டை வந்து கையில கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் சொல்லணும். அண்ட் சிஎஸ்கே பவுலிங் பத்தி நான் வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் ஓவர் வந்து கலீல் அகமது வந்து ஓரளவுக்கு சூப்பரா போட்டாரு. அந்த ஒயிடு போடாம வந்திருக்கலாம். அப்கோர்ஸ் 2 ரன்ஸ்ங்கிறது ஈஸியான சேசபிள் தான். ஸோ இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷர் ஒன்று பில்ட் பண்ணாரு. So அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்றேன். எனக்கு என்னன்னா சிஎஸ்கேல இன்னொருத்தர் இருக்கும், ஒருத்தர் இருப்பான். அப்ப என்ன செகண்ட் ஓவர் போட்டானே, பேரு வந்துச்சு, அன்சுல் அஞ்சல் கம்போஜ். கம்போ. அவருக்கு வந்து எனக்கு என்னோட அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஸ்விங் இல்ல. அவர் வந்து செகண்ட் ஓவர்ல கொண்டு வர்றது ஒரு தப்பான மூவா எனக்கு தோணுது. நீ பாத்தீங்கன்னா குட் லென்த்லயும் போட மாட்டாரு, யாக்கருமே அடிக்க மாட்டாரு, போடுறது எல்லாமே ஷார்ட் பிச் பால். பவுலர்ஸ் இல்லையே, சேம் பவர் பிளேல லென்த்ல போடுறதுக்கு போடும்போது பவுலர்ஸ் இல்லையே. ஸ்விங்கும் ஸ்விங்கும் இல்லாத போது எதுக்கு அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வேற பவுலர்ஸ் இல்ல, மேபி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நோ மோர் அதுதான். ட்ரை, நோ மோர் ட்ரை. நோ ஓகே. மோர் ட்ரையா? அதுதான். பிரவிஸ், அவர் தலைவன் கொஞ்சம் ஆடுறான், 30 ரன் ஸ்டேபிளா அடிக்கிறான் 2 மேட்சுமே. ஸோ ஒரு 6 எல்லாம் அடிக்கிறான் தலைவன். இன்னைக்கு ஷாம் காரன் டேடா. ஷாம் காரன் மட்டும் அங்க அந்த 80 ரன்ஸா, 80+ ரன்ஸ் வந்து அடிக்கலன்னு வை, ஓ, இன்னைக்கு சாம் நம்மளும் கரன் அதே சொல்லிட்ட. மாதிரி. அப்ப இந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் டே இல்லையா? இல்லடா, ஸ்டேட் சைடு வந்து இப்ப பஞ்சாப் எடுக்கும்போது ஒரு 5 மேட்ச்ல அட்லீஸ்ட் 3 மேட்சஸ் வந்து ஸ்டேட் எடுத்துருவான். நம்ம டீம்ல அப்படி கிடையாது. இத்தனை மேட்ச் ஆடி ஒரு ஒரு மேட்ச் அடிக்கிறப்ப அவனை பத்தி பேசிதான் ஆகணும். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. அப்கோர்ஸ் பஞ்சாப் வந்து இன்னைக்கு சூப்பரா இருந்தாங்க. ஓப்பனர்ஸே வந்து பாத்தீங்கன்னா போட்டு பாதி அடி, மாட்டடி பேய் அடிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடா சேப்பாக்கில் இவ்வளவு அடிக்கிறது, நான் அடிச்சு காட்டுறேன்டாங்கிற மாதிரி ஓப்பனர்ஸே வந்து அந்த சிம்ரனும் ஆரியாவும் அடிச்சாங்க. அதுக்கு மேல ஸ்ரேயஸ் வந்து 72 ஒரு பங்கு. என்னடா 3 இன்னிங்ஸ் வந்து மிஸ் ஆச்சேன்னு நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து நம்ம கூட அடிச்சு ஃபயர் காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னைக்கு ஃபுல்லா டிசப்பாயிண்ட். ஓகே, சூப்பர். பட் என்னதான் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான். இந்த சைடு பஞ்சாப் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு மேட்சை பத்தி ஆதி கிட்ட கேட்போம். ஆதி சொல்லு, இங்க மேட்ச்ல என்ன நடந்தது? சேப்பாக்ல போய் வச்சு சம்பவம் பண்ணாங்க ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கோ. அதை பத்தி சொல்லு.
சோகமா இருக்குன்னு மேட்ச் பார்க்க போனா நம்மள இன்னும் சோகமாக்குறாங்க. அப்படிதான் சிஎஸ்கே இந்த சீசன் ஃபுல்லா போயிடுச்சு. இன்னைக்கு ஏதோ பேட்டிங் ஆடினாங்க. அதுவும் அதான் ஒருத்தர் ஆடினா சாம் கரன் மட்டும் ஆடினா. கொஞ்சம் நல்லாவே ஆடினாரு. நிஜமாவே சூப்பரா ஆடினாரு. மற்றபடி ஒன்ஸ் அகெயின் பேட்டிங் ஃபெயிலியர் தான். அது என்னன்னே தெரில. காம்பினேஷன் சரியா இல்லையா, இல்லை காம்பினேஷன் சரியில்லை, ஓகே அது உண்மைதான். பட் இருந்தாலும் என்ன சொல்றது, ஒரு யார்கிட்டயும் அந்த ஸ்பார்க் இல்லை. ஒன்றும் அடிக்கணும் இல்லைன்னா நிற்கணும், எதுவுமே பண்ணாம சில பேர் இருக்காங்க. முக்கியமான பிளேயர்ஸா சொதப்புறாங்க. இன்னைக்கு டூபேலாம் வந்து ஸ்பின்னர் கிட்ட போய் அவுட் ஆனாரு கடைசி ஓவர்ல. என்ன சொல்றேன்னே தெரில. இப்படிதான் இருக்கு. பேசதான் அவுட் ஆகணும், ஸ்பின்னர் இல்ல. ஸ்பின்னர் இல்லையா? செவல் ஹர்ஷித் சிங் ஓவருக்கு முன்னாடி தான். ஹர்ஷ்தீப் பட் சிங் எல்லாருமே ஓவர்ல எதிர்பார்த்தது எனக்கு ஸ்பின்னர்ஸ் தான். பட் எனக்கு எனக்கு ஸ்பின்னர் என்ன அவங்களால ஆட காண்டுனா, முடியல இந்த சீசன்ல. வந்து லெக் ஸ்பின்ல அவுட் ஆகுறாரு ஃபுல்லா. இல்ல எனக்கு என்ன அவுட்டும் காண்டுனா, ஆயிருக்காரு. அது எனக்கு என்ன காண்டுனா, அங்க வந்து ஹூடா ஆப்போசிட்ல இருந்து துபே இருக்கான். துபே வந்து ஸ்பின்னர் உலகம் நல்லா ஆடுவான். அப்போ வந்து இவர் சிங்கிள் கொடுத்தாலே போதும், அதை விட்டு டபுள் கேட்கிறாரு. இவர் என்னமோ அடிச்சா சிக்ஸ் அடிக்கிற மாதிரி டபுள் அடிச்சு அடுத்த பால் கையில கொடுத்துட்டு போறான். எனக்கு அதுவே வந்து ஒரு தலைவலியா இருந்தது. சொல்லு சொல்லு, நீ சொல்லு. அதுதான் 170 அடிச்சாங்க. 17 ஓவர்ஸ்ல 200 220 அடிச்சிருக்கணும். அது அங்கேயே நம்ம என்ன ஸ்கோர் அடிச்சாலும் அது வந்து கம்மியா தான் இருக்கு சேஸ் பண்ணும்போது, மற்ற டீம் சேஸ் பண்ணும்போது சொல்றேன். ஸோ என்ன ஃபால்ட்டா நினைக்கிற ஆதி? நம்ம பவுலிங்கோட லைனப் சரியா இருக்கா இல்லன்னு நினைக்கிறியா? அந்த 190வே இல்லை ஃபுல்லா இன்னைக்கு சேஸ் பண்ண முடியல. ஏன்னா சேப்பாக்ல வந்து 180ங்கிறதே பெரிய ஸ்கோருங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஸோ அந்த 180 மேல போச்சு. 190ங்கிறது நம்ம அடிச்சிருக்கலாம் 210. பட் அதே நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா பவுலிங் மேல குறை சொல்றதா இல்ல என்ன தெரியல எனக்கு. அதான் அது சொல்லு, அதை பத்தி சொல்லு. இல்லை ஆக்சுவலாக சேஸ் பண்ணும்போது அந்த டியூ இருக்கு, அதனாலே கஷ்டம்தான் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ்னால. ஏன்னா நூறு அகமதே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரன்னு கொடுத்தாரு, விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் ரன்னு கொடுத்தாரு, அவரே கொடுத்தாரு. ஸோ அப்பயே தெரிஞ்சு அந்த டியூ இருக்குது. பத்திரானா வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் இந்த சீசன். ஸ்டார்டிங்ல ஒரு 2 மேட்ச் வந்து ஓரளவுக்கு வந்தாரு, அப்புறம் வந்து சுத்தமா அவர் வந்தோடனே மேட்ச் போயிருது. அப்படி கொடுக்குறாரு, அந்த மாதிரி ஓவர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து அடி வாங்கி அப்படியே மொமெண்டம் அப்படியே கொடுத்துட்றாரு. அவர் வேலையை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணியிருக்காரு இந்த சீசன். 2 3 மேட்ச் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் டீசென்ட் ஆகணும், அப்போ கூட வந்து பத்திரானால அந்த இது போயிடுச்சு. ஸோ இங்க தொடர்ந்தா இங்க வந்து ஒரு சீல் பிளாக் பண்ணா இங்க ஒரு சீல் ஓப்பன் ஆகுது. அப்படிதான் போயிட்டு இருக்கு ஓவராலா வந்து. அதாவது எல்லாருமே இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து டீமே இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. அதுதான் இந்த சீசன். ஒரு லைன்ல சொல்லணும்னா, இல்ல பத்தாவதுக்கு இன்ஜுரி, ருத்துராஜ் போயிட்டாரு, அங்க போனாலே பேட்டிங் காலி, நம்பின பிளேயர்ஸும் விளையாட்டுல ஒழுங்கா. இது எனக்கு எப்படின்னா, இப்போ ஆப்ஷன் எப்படி போவாங்கன்னு எனக்கு நான் யோசிக்கிறேன். யாரு விடுவாங்க யாரு வாங்குவாங்க? நம்ம கண்ணுக்கு தெரியுது சில பேர்ஸ் விடணும்னு, பட் அவங்க என்ன நினைப்பாங்க நான் யோசிக்கிறேன். யாரு திருப்பி உள்ள எடுத்து வருவாங்க? அப்படி கொண்டு வந்தாலும் என்ன காம்பினேஷன் விளையாடுவாங்க? அஸ்வின் வச்சு கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல வேற ஸ்பின்னர் கொண்டு வருவாங்களா, இல்ல வந்து பத்திரானா விடுவாங்களா? அதெல்லாம் ஒரு டவுட்டாவே இருக்கு. அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. இல்ல யங்ஸ்டர்ஸ் எடுப்பாங்களா, இல்ல இந்த யங்ஸ்டர்ஸே வச்சுட்டு திருப்பி எக்ஸ்பீரியன்ஸான ஃபாரின் பிளேயர்ஸ் எடுப்பாங்களா? அதுல ஓவராலாவே ரொம்ப ஒரு டவுட்ஃபுல் தான். இதுல ருத்ராஜ் திருப்பி வந்து அவரு அடுத்த வருஷம் தோனி இருப்பாரா, அது வேற டவுட்டா இருக்கு. விளையாட வந்து சொல்றாங்க, பட் ஒருவேளை போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? கேப்டன்சில வந்து ஃபுல் கண்ட்ரோல் ருத்ராஜ் கொடுப்பாங்களா டீம் செலெக்ஷன்ல இருந்து? என்ன பண்ணுவாங்களே ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. ஸோ அதுவே வந்து இப்பயே யோசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்பயே வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு, எல்லா மேட்சும் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு 2 3 பிளேயர் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 மேட்ச் முன்னாடி இந்த பிளேயர்ஸ் தான் போகணும்னு ஓரளவுக்கு ஒரு கிளிம்ஸ் காமிச்சா அடுத்த சீசன் போகலாம். கிளிம்ஸே காமிக்காம இருக்காங்க. அதுதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 2020லயும் பாத்தீங்கன்னா என்ன ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. டாப் 3ல வந்து ஒருத்தர் தேவைன்னு சொல்லி மொயின் அலி கொண்டு வந்தாங்க.
மற்றபடி ஓரளவுக்கு சில பேக் கொண்டு வந்துட்டாங்க. வாட்சன் இல்லைனால பேக் ருத்துராஜ் கண்டுபிடிச்சதுனால அங்க மேலே ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து பவுலிங் வீக்குன்னு தெரிஞ்சு ஓரளவுக்கு தீக்ஷனா பத்திரனை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க ஏதோ. இப்போ என்ன பண்ணுவாங்களே தெரியல, ரெண்டு சைடும் சொதப்புறாங்க. பவுலிங் ஓகே, பட் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க சத்தியமா தெரியல. அது நல்ல டீம் கிடைக்குமான்னு டவுட்டா இருக்கு இப்போ எனக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சீசன் நம்புவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அதான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஓரம் கட்டி வச்சிடலாம். ஏன்னா வந்து ஸோ அதை தாண்டி வந்து பஞ்சாப் இன்னைக்கு வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படின்னா பஞ்சாப் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கேம் ஆடினாங்க. ஸோ சூப்பரா இருந்தாரு. சேர் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீங்க கமெண்ட்ரி பார்த்தாலே தெரியும். சேர் வந்து சொதப்பிருக்காரு. சேர் வந்து அவரு கொடுத்துருக்கணும், இவரு கொடுத்துருக்கணும், சொதப்பிட்டாரு. ஸ்பின்னர் இல்ல, ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு ஆடுறாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா பேட்டர் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க, பவுலர்ஸ் எடுத்துட்டு போலன்னு சொல்லி 1000 மாதிரி ஒரு கிரிட்டிசம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சேர் அவர் கரெக்டா தான் கொடுத்துருக்காரு இன்னைக்கு. பவுலிங் ரொட்டேஷன் பக்காவா இருந்தது. என்ன சாம் கரன் அந்த சைடு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அண்ணா என்னதான் ஆட ஆரம்பிச்சாலுமே இங்க பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டா தான் இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, சகலை எடுத்துட்டு வந்தோடனே ஹார்ட்ரிக் வாங்குறாரு, 25 ரன் ஷாட் வாங்குறாரு, அடுத்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 175ல இருக்கும் போது வெளியே 14 பால் இருந்துச்சு. ஸோ அடுத்த 10 பால் ஆல் அவுட். ஸோ வந்து இதுதான் ஒரு கேப்டன்சி குவாலிட்டி. ஸோ அவர் வந்து டெலிவர் பண்ணிட்டாரு. ஸோ வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வேணா சாம்கர் நொறுக்கிட்டாரு, இவர் பவுலிங் இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் அவர் வந்து கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அவரோட டீம் என்ன நினைச்சிருக்காரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா 190ங்கிறது வந்து பாஸ் ஸ்கோர் கிடையாது. ஏன் அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஓகே, இது எல்லாருமே நினைச்சது என்னன்னா சேப்பாக்ல 180 தாண்டோடனே டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் பஞ்சாப்ல இருக்க ஃபார்ம் சென்னையில காவாசி கூட கிடையாது. ஏன்னா பஞ்சாப்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து இப்போ ஃபார்ம்ல இருக்காங்க. போன மேட்ச் பார்த்தோன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஒன்டோன் வந்து சேர் ஆடுறாரு, கீழே வந்து சஷாந்த் சிங் ஆடுறாரு. ஸோ இத்தனை பிளேயர்ஸ் இருக்கும் போது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் சாம் கரன் அடிச்சது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியுது. அந்த பஞ்சாப்ல உட்காந்து 5-6 பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஆனதுனாலதான் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியல. இங்கேயும் 180 அடிச்சிட்டோம் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கிடையாது. இங்க நீங்க எத்தனை விக்கெட் எடுத்திருந்தாலும் பின்னாடி அடிக்க ஆள் இருக்கு. ஏன்னா டீமே ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பவுலர்ஸை பத்தி சொல்லி அவன் ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா போட்டாரு. நம்ம பிரார் அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. ஸோ சகல் வந்து மார்க்கோ ஜேசன். எக்ஸ்பென்சிவா கொடுத்திருந்தாலுமே வந்து அவர் நல்லா ஹார்ட்ரிக் எடுத்துட்டாரு. ஸோ 4 விக்கெட் எடுத்துட்டாரு. லாஸ்டா ஒரு 4 பால்ல முடிஞ்சு அவரோட ரோலே. ஸோ 190ங்கிறது வந்து ஓகே. தோனி வந்து இன்னைக்கு வந்து கண்டுபிடித்தாங்க. தோனி இன்னைக்கு ஹெல்ப்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா எல்லா பவுலருமே சொதப்புறாங்க. பத்ரினா சொதப்பினாரு, 100மே இன்னைக்கு அடிக்க விட்டாரு. ஸோ எதுவுமே சரியா போகல. விக்கெட்ஸ் ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ஆரியா மட்டும் எடுக்க முடிஞ்சது பவர் பிளேல. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா அவங்க பார்ட்னர்ஷிப் போயிட்டு பெச்சிம்பிரனும் நம்ம சேசையரும் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சேசையர் இன்னைக்கு ஆடினது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் நீங்க சொல்லுவேன். ஒரு கேப்டனா அவர் என்ன பண்ண முடியுமோ அது சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வின்னு. 13 பாயிண்ட்ல அவங்க நம்பர் 2க்கு போயிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பத்தி எனக்கு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா பஞ்சாப் இந்த சைடு ஃபுல் டாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த சைடு எல்லாம் நினைச்சாங்கன்னா 190 ஈஸின்னு. பட் அதெல்லாம் கிடையாது, நாங்க ஈஸியா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை மிச்சம் வச்சு அடிச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ கிளீன் டாமினேட் பை பஞ்சாப். ஆக்சுவலா 190 நல்ல ஸ்கோர் எல்லாம் கிடையவே சிஎஸ்கேல கிடையாது. ஒரே ஒரு பாசிட்டிவ், சிஎஸ்கேல பாசிட்டிவ் சொன்னா சாம் கரன் இன்னைக்கு ஆடினாரு. பட் எப்பயாவது ஒரு மேட்ச் ஆடிட்டு இந்தா அந்த அப்படின்ற மாதிரி கொடுத்ததெல்லாம் வந்து எனக்கு ஓவரா இருந்தது. ஏன்னா மேட்ச் என்ன நிலைமையில இருக்கு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாசிட்டிவ் சொல்லுவேன்னா பிரேவிஸ், டெவால் பிரேவிஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கா தான் இருக்காரு. ஆக்சுவலா அவர் ஃபீல்டும் சரி பேட்டிங்கும் சரி ஒரு மாதிரி ஒரு நல்ல பிளேயரா இருக்காரு. நீ யங்ஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஷேக் ரஷீத் ஃபெயில்டு, அவ்வளவுதான் முடிச்சு காலி. ஸோ என்ன சான்ஸ் கொடுத்தாலுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். அவர் என்னதான் கிளாஸ் பேட்டிங்கா வச்சிருந்தாலும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும், அவர் பண்ணல. ஆயுஷ் மாத்திரவே வந்து இன்னைக்கு ஒரு ஃபெயில்டு. ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஓரளவுக்காச்சும் ஆடிவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அவருமே இன்னைக்கு முடிஞ்சு ஓப்பனிங் 2 விக்கெட் காலி, அங்கேயே முடிஞ்சு சென்னைக்கு. ஸோ பவர் பிளேல கன்சிஸ்டன்ஸா விக்கெட்ஸ் விட்டுட்டே இருக்காங்க சென்னை. அது அது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது டிராபேக்கா இந்த சீசன் ஃபுல்லா பாக்குறாங்க. ஒரு எப்படி சொல்றது டிசாஸ்டர் சீசனா இன்னைக்கு சிஎஸ்கே பாக்குறேன். பட் அபார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே ஃபேன்ஸ், பஞ்சாப் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல கேம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். பஞ்சாப்னு சொல்லும் போது மீண்டும் ஒரு டீம் ஒர்க் இருக்குடா. எப்படின்னா இப்ப வந்து ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓப்பனர்ஸ் ஃபெயில் ஆகுனா
ஸ்டேஃபர் அடிப்பான், அவன் இறங்குனா வதேரா அடிக்கிறான், அவன் கீழே வந்து சச்சாங் சிங் இருக்கான். சோ அதுவே வந்து சிஎஸ்கேன்னு வர்றப்ப நமக்கு ப்ராமிசிங்கான பிளேயர் வந்து யாரு இன்னைக்கு அடிப்பாங்கிறதே தெரியல. மேபி இப்ப வந்து அந்த லாஸ்ட் 2 மேட்ச் ஆனா பிரவீஸ், அவன் ஒருத்தனை வேணா சொல்லலாம். ஸோ ஏன்னா அவன் வரும்போது அவன் மேல ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகுது எல்லாருக்குமே. ஓகே, ஒரு 30 to 40 ரன்ஸ் அவன் கையில இருந்து வந்துரும் அப்படின்னு. அதுவே வந்து மத்த பிளேயர்ஸ் கிட்ட போகும்போது அது வருமாங்கிறது தெரியல, எனக்கு எல்லாம் வரல. ஒரு பயமா தான் இருக்கு, அதான் இவங்க ஆட அதே மாதிரி முடியும் நான் இன்னொரு பிளேயரை அடிப்பானுங்களா. பத்தி சொல்லணும். அதான் தீபக் கூட பத்தி சொல்லணும். அவர் மேல நான் வைக்காத கிரிட்டிசம்ஸே கிடையாது, எல்லாத்தையும் வச்சாச்சு. அவர் பெருசா தேடுற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கெல்லாம் வந்து அவரு 170 நல்ல ஸ்கோர்ல இருக்காங்க, நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவர் வரும்போது ஒரு எப்படி சொல்ற சூப்பர் அட்மாஸ்பியர்ல வராரு. அந்த இடத்துல போய் கையில குடுக்குறாரு அந்த பால்லாம் வந்து சிக்ஸ் அடிக்கிற அட்லீஸ்ட் வந்து ஒரு டிஃபெண்ட் வைக்கிற பால், அதெல்லாம் சிங்கிள் தட்டுற பால், அதெல்லாம் கையில கொடுத்துட்டு வராரு. அந்த அந்த பால் பாத்தீங்களா, ஸ்லோ பால் ஆஃப் சைட்ல 30 yard சர்க்கிள் கொடுத்துட்டு வராரு. சோ அதுவே வந்து அங்கேயே அப்செட். சோ அவர் வந்து மேட்சையும் ஸ்டாப் பண்ணல. அவர் அவர் அவரை வந்து இண்டிவிஜுவலாவும் அவர் ப்ரொமோட் பண்ணல, மேட்சையும் சொதப்புறாரு, டீமுக்கும் அவர் நல்லது இல்ல. எல்லா வகையிலுமே அவர் ஒரு மைனஸாவே இருக்காரு டீமுக்கு. ஒரு பெரிய புல் பேக்கா இருக்காரு. புல் பேக்னா புஷ் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, அவர் பின்னாடி இழுத்து போறாரு டீமை. மத்தவனுங்க நல்லா ஆடினாலும் இவர் சொதப்புறதுனால மத்தவங்களோட கேமும் போயிடுது, மத்தவங்களோட எஃபர்ட்டும் போயிடுது. சோ ஒரு ஒரு எப்படி சொல்ற தண்டமா இருக்காரு டீம்ல தீபக் கூட. அவரை வச்சுட்டு ஒண்ணுமே கலையில பண்ண முடியாது. கலையில அவன் கூட சூப்பரா ஸ்டோக் வைப்பான்டா. இவன் வந்து என்ன டென்ஷன் பண்றான்டா கூட வந்து. வா. So ஏன் அவர் அதுதான் இன்னும் ஆட எனக்கு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இதுதான் வந்து ஓகே. தோனி அதாவது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா சேஞ்ச் பண்ண பிடிக்காது. லாஸ்டா 2 மேட்ச்ல டாஸ் போடும் போது தோனி அதான் சொல்லிட்டே இருக்காரு, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு, எனக்கு சேஞ்ச் பண்ண பிடிக்காது, கப்பல் ஆஃப் சேஞ்சஸ் பண்ணதே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. சோ அவர் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் அந்த சேம் டீம் அந்த இதுக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறதா சிஎஸ்கே. இந்த இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து இந்த கப்பல் ஆஃப் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுவே அவங்களால தாங்க முடியல ஏன் இப்படி நடக்குதுன்னு. சோ அதனாலயே வந்து தீபக் கூடாக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, அவர் இன்னும் கொடுப்பாங்க, அடுத்த மேட்ச் அவர் இருப்பாரு மோஸ்ட் ப்ராபப்ளி. ஆக்சுவலா இது சொல்லும் போது எனக்கு ஒரு பிளேயர் சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. ஸ்ரேயாஸ் கோபால். அவர் ஸ்பின்னரு பிளஸ் லோவர் ஆர்டர் நல்லா பேட்டிங் ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு ஏய் அஸ்வின் யூஸ் லெஃப்ட் பண்ண மேட்ச் அவர்தான் இவன் யூஸ் ஒருத்தன் இருக்கான்டா பண்ணுங்கன்னுவாரு. ஓப்பனரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவன் பேர் என்னது? நான் சித்தார்த்தா? ஆண்ட்ரே சித்தார்த் ஆண்ட்ரே ஆண்ட்ரி சிதார்த் தான் ரெடி. சித்தார்த். ஆண்ட்ரே சிதார்த் ஆட மாட்டான், இன்னும் ரெடி ஆகல. அவன் ரெடி வந்து ஆகலாமா? தமிழ்நாட்டுக்கே சுமாராக தான் ஆடினா, டிஎன்பிலே சுமாராக தான் ஆடினா. ஸோ அவனை கண்டிப்பா ரெடி ஆகல. ஆயுஷ் மாத்திரை கொடுத்தது வந்து ஒரு நல்ல டிசிஷன். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு அவன் நல்லா ஆடுறான்னு. ஷேக் ரஷீத். இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. இல்ல, டூ ஓப்பனர்ஸ்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இது வரைக்கும் சிஎஸ்கே ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இதுதான் வீக். இதுல இந்த இந்த ஐபிஎல்ல சீசன்ல ஏதோ யங்கஸ்ட் நிறைய ஓப்பனிங் பேர் இடத்துல ஜீரோ. சொன்னாங்க. பெரிய கேம்பிள் தான் இல்ல அது பண்ணிருக்காங்க. நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன்னா, அவன் ஃபார்ம் ஆகல ஓகே. தீபக் கூடாக்கு 15 5 6 மேட்ச் சான்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி ஆட தெரியாதவங்க கூட கொடுத்துடலாம் போல அப்படிங்கிற மாதிரி அப்படி கொடுக்க ஒருத்தர் இருக்கான். முடியாது, அது வந்து அது ஈஸி கிடையாது அப்படி ஒரு ஆள் சான்ஸ் கொடுக்கறது. அது ஒருத்தர் அது இருக்கான் அதுதான் சென்னை அது வன்ஸ் சொல்றேன். பண்ணவே பேரி. மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. வன்ஸ் பேரின்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட வேணா கொடுத்துடலாம். ஆக்சுவலா அவன் நல்லா தான் எனக்கு ஆடினான் என்னன்னா, நெட்ஸ்ல. அவன் என்னத்த ஆடிட்டான், அவன் எப்படி ஸ்டாட்ஸ் எதை பார்த்து அவனை வந்து சிஎஸ்கேல எடுத்தாங்கிறது இன்னும் வரைக்குமே எனக்கு புரியல. அண்ட் வந்து எத்தனை மேட்சஸ் போட்டு எல்லாம் ட்ரோல் மேல ட்ரோல், கண்டிப்பா போய் பார்த்திருப்பான், பார்க்காம இருக்க மாட்டான். அத்தனை ட்ரோல் போட்டு ஒழிக்கிறானுங்க. நீ அப்பவே வந்து ஒரு சிங்கிள் டபுள்ஸ் அடிக்காம தூக்கி கையில கொடுத்துட்டு போறோம்னா அது என்ன, அது இன்னிங்ஸ் ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே, வீடியோ எண்ட் பண்ணிடலாமா? முசுறு முசுறு. சரி, ஓகே வியூவர்ஸ், அதேதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட சேனலோட ஸ்டாட்ஸ் பத்தி இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு 49th மேட்ச், நாளைக்கு 50th மேட்ச்ல வந்து நாங்க கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கெல்லாம் தேங்க்யூ. ஸோ நீங்க பண்ண வேண்டியது 4 விஷயம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணணும், வேற என்னெல்லாம் லைக் பண்ணணும், பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அதேதான், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து மறக்காம பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நாங்க உடனே போற வீடியோஸ் உடனே உங்ககிட்ட வந்துடும். ஸோ அந்த பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ஒரு 50th மேட்ச்ல வந்து நாங்க 3 பேர் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.